எவ்ரி இயர் ஸ்டார்ட் ஆகும்போதும் நம்ம வந்து இந்த வருஷத்தில் ஒரு ஜாப் எடுத்துடணும், இந்த வருஷத்தில் ஃபிட்டாகி ஒரு 6 பேக் வச்சிடணும், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக செட் பண்ணுவோம். பட் எண்ட் ஆஃப் தி இயரில் அதை கம்ப்ளீட் பண்ணிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50% கம்ப்ளீட் பண்ணுறது கூட ஒரு பெரிய விஷயம் தான். பட் சில பேர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிருப்பாங்க. அவங்களாட்டி முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்மளாட்டி ஏன் பண்ண முடியல அப்படிங்கிற கொஸ்டின் நம்மளுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இந்த மாதிரி கோல் அச்சீவ் பண்ண முடியாததுக்கு மெயினான ரீசன் வந்து நம்ம மென்டலாக ஃபிட்டாக இல்லை, நம்ம வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கோம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர் நம்மகிட்ட இல்லை அப்படின்லாம் திங்க் பண்ணிட்டு இருப்போம் ஃபன்னியாக. பட் மெயினான ரீசன் அது கிடையாது. சயின்ஸ் அண்ட் சிஸ்டம் இதை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதனால தான் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியல. நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பின்னாடி சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுக்கு வரக்கூடிய தாட்ஸ் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம மூட் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த சயின்ஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கோலை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அண்ட் இந்த 2024 எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான இயராக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் 1 மந்த் முடிஞ்சிச்சு 2024. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நம்ம கோல் செட் பண்ணதே மறந்து வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இஃப் யூ ஆர் ஒன் ஆஃப் த பர்சன், this video really helps you to start again. Without wasting time, let's get into the video. This is Abin. Welcome to my channel. நம்ம கோல் அச்சீவ் பண்ணாம இருக்கிறதுக்கு 3 மெயினான ப்ராப்ளம் நம்மள்ட்ட இருக்கும். Demotivation, Procrastination, Distraction. ஸோ இந்த 3 ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம பிரெயினில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் தான் நம்மளுடைய மூட், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டிஃபைன் பண்ணி நமக்கு நிறைய விதத்தை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் மெயினான 4 கெமிக்கல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோபமின், செரோட்டோனின், ஆக்ஸ்டோசின், எண்டோஃபின். நான் பயாலஜி ஸ்டூடெண்ட் கிடையாது, ஸோ ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த 4 பைப்பிங் தான் நம்ம வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோபமின். இந்த ஒரு கெமிக்கலை பற்றி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த ஒரு கெமிக்கல் எப்படி நம்ம டீடாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றின ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, டோபமின் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம ஒரு பேடான ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், பேடான ஒரு ஹேபிட்டில் போக ஆரம்பிச்சிட்டோம், நம்ம லைஃப்பில் வந்து பேடான ட்ராக்கில் போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படிலாம் திங்க் பண்ணிட்டு இருப்போம். இது ரொம்பவே வந்து ஒரு நல்ல கெமிக்கல். இது நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து, எந்த விதத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதோடைய பேட்னஸ் குட்னஸ் அப்படிங்கிறது டிஃபைன் ஆகும். ஸோ இது என்ன கெமிக்கல்? இந்த கெமிக்கலை காமனாக எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஃபீல் குட் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு பிடிச்ச ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு பிடிச்ச ஹோட்டலுக்கு போய் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்குள்ள ஒரு குட் ஃபீல் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணும். அண்ட் அந்த ஹோட்டலில் அந்த ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த ஹோட்டலுக்கு எப்போ போவோம், அந்த சிக்கன் பீஸ் எப்போ சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் நம்மள்ட்ட வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை சாப்பிடும்போது ஒரு கெமிக்கல் நமக்குள்ளே கிரியேட் ஆகும். அந்த கெமிக்கல் தான் டோபமின். அந்த டோபமின் கிரியேட் பண்ணுற கிரேவிங்ஸ்னால் நம்ம திருப்பி அங்கே போய் சாப்பிடணும் அப்படிங்கிறது தோணும். இது இந்த விதத்தில் மட்டும் இல்லை, நிறைய விதத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் வந்து செக்ஸ் அண்ட் தென் ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க, சாக்லேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல டோபமின் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ இந்த கெமிக்கல் வந்து ஒரு அளவுக்கு வரைக்கும் நம்ம கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா தட்ஸ் ஃபைன். அது ஒரு தப்பான விதத்துக்கு போகும்போது தான் தட்ஸ் ரியலி பேட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் டோபமின் கிரியேட் ஆகும். அண்ட் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா டோபமின் ஹைக் வந்து ஏகப்பட்டது அதிகமாக இருக்கும். லைக் ரொம்ப அதிகமாக டோபமின் கிரியேட் ஆகுதுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்னால தான். அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த ஸ்மோக்கிங்கில் அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து டோபமின் கிரியேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ திருப்பி உங்களுக்கு வந்து அந்த விஷயம் தேவை அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் டோபமின். ஸோ இதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கெமிக்கலுக்கு போவோம். செரோட்டோனின். இந்த கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட் ரெகுலேட்டர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பேட் மூடாக இருக்குது, இல்லை உங்களுக்கு குவாலிட்டியான ஸ்லீப் இல்லை அப்படின்னா அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுற ஒரு ஒர்க்கை தான் இந்த கெமிக்கல் உங்கள்கிட்ட வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த கெமிக்கல் உங்களுக்கு ஜென்ரேட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் அப்படிங்கிறது வரும், உங்கள் மூட் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அப்படின்னு வரது எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த கெமிக்கல் நீங்கள் எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சரில் நீங்கள் நடந்து போகிறீங்க, இல்லை வந்து ஒரு அவுட் ஸ்டேஷன்லாம் போகிறீங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது நேச்சர் கூட இருக்கும்போது இந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு கிரியேட் பண்ணும். அதனால தான் உங்கள் மூடு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து பிக்னிக் போகிறோம், இல்லை வந்துட்டு ஒரு அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா, அவுட்டிங் சொல்லிட்டு டிராஃபிக்கில் நிற்கிறது நான் சொல்ல, ஹில் ஸ்டேஷன் போகிறோம், நேச்சர் ஓரியன்டான பிளேஸ்க்கு போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம மூடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பாசிட்டிவான வைப் வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த வைப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ரிங்னாலேயோ இல்லை வந்து ஒரு ஸ்டோன்னாலேயோ வரதில்லை. இந்த கெமிக்கல் நம்மளுக்கு அதிகமாக ஜென்ரேட் ஆகிறதுனால தான் அந்த ஃபீல் அப்படிங்கிற நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் அந்த ஸ்டோன் கூட பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கலாம், பட் ஐ எம் நாட் ஷோர். ஓகே, நெக்ஸ்ட் கூட தேர்ட் கெமிக்கல் ஆக்சிடோசினா சம்திங். ஸோ இந்த கெமிக்கல் பேர் வந்து லவ் கெமிக்கல். சொன்னோடனே புரிஞ்சிருக்கும். ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஒரு பர்சன் கூட இருக்கிறீங்க, அவங்கக்கிட்ட ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா, இல்லை அந்த பர்சன் வந்து அவங்க டச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த கெமிக்கல் அதிகமாக க்ரியேட் பண்ணும். இந்த கெமிக்கல்னால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ்.
ஸோ இந்த ஹாப்பினஸ் வந்துட்டு நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது மட்டும் இல்லை, நம்ம ஒரு சின்ன வயசில் வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் கூட போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம். அதே ஒரு யங் ஏஜ்லேருந்து ஒரு அடல்ட் ஏஜுக்கு வரும்போது நம்ம தனியான இடத்துக்கு போவோம். புதுசாக சில விஷயங்கள் நம்ம ரியலைஸ் பண்ணும்போது நம்ம சின்ன ஒரு ஃபியர் அப்படிங்கிறது இருக்கும், நம்மகிட்ட ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு கம்மியான மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கெமிக்கலோட ஜென்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு பர்சன் கூட நம்ம இருக்கும்போது நம்ம ட்ரஸ்ட் ஃபீல் ஆகுது, ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறோம், நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய பீப்புள் கூட இருக்கிறோம் அப்படின்னா இந்த கெமிக்கல் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு மெயினான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோன்லினஸ். எனக்கு லோன்லினஸாக இருக்குது ப்ரோ, நான் வந்து ஓப்பனாக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, அதனால் எனக்கு வந்து ஆன்சைட்டி கிரியேட் ஆகுது, டிப்ரெஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸும் பண்ணியிருப்போம், இதை பற்றி கேள்வியும் பட்டிருப்போம். இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் நம்மகிட்ட ஜென்ரேட் ஆகாமல் இருக்கிறது தான். இந்த ஒரு லோன்லினஸ் போகணும் அப்படிங்கும்போது we have to be with someone who we really trust. It's maybe your girlfriend, your mom, your sister, someone. ஸோ அவங்க கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். இந்த கெமிக்கல் ஜென்ரேட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லோன்லினஸ் போகும். லோன்லினஸ் போணுச்சு அப்படின்னா that's lead to the happiness. Wait. நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் Odinschool. Odinschool டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய இடங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் வந்து நீங்கள் பிளாக் செயின் டெவலப்மெண்ட் எடுக்கிறீங்க, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி எது எடுத்தாலுமே அந்த இடத்துல டேட்டா சயின்ஸ் ஹெல்ப் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ டேட்டா சயின்ஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் டிமாண்ட். இஃப் யூ காட் அ டேட்டா சயின்ஸ் ஜாப் டெஃபினெட்லி யூ கெட் அ குட் ஃபியூச்சர். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் வந்து எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணி தெளிவான ஒரு பிளாக் Odinschool வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா சயின்ஸோட ட்ரெண்ட்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாகோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த Odinschool ஒரு அட்வான்டேஜான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் தான். கரண்ட் மார்க்கெட்டில் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது, இன்டர்வியூஸ் வந்து ஒரு எம்ப்ளாய் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அவங்க நம்ம ஹையர் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து இவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்க ஆஃபர் பண்ணுற ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் வந்து இவங்க கோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 months கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு அப்ஸ்கில் பண்ணணும், நல்ல ஒரு ஹைக்கில் இன்னொரு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டேக் திஸ் கோர்ஸ். இவங்ககிட்ட ஆல்மோஸ்ட் 500+ கம்பெனிஸ் வந்து டைப்பில் இருக்கிறாங்க. அண்ட் 4000 people வந்து ஆல்ரெடி இந்த கோர்ஸில் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பிளேஸும் ஆயிருக்காங்க. இவங்க நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 27th வந்து லான்ச் பண்ணுறாங்க. இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ரியலி கியூரியஸ் டு டேக் அ டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் யூ கேன் செக் த லிங்க் அண்ட் ஜாயின் அ கோர்ஸ் இஃப் இட் அஃபோர்டபுள் ஃபார் யூ. அண்ட் இவங்க கெரியர் கன்சல்டேஷனும் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது டேட்டா சயின்ஸில் அப்படின்னா அந்த டவுட்டை கூட எங்கள் கன்சல்டேஷன் நீங்கள் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயிலெலாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் தட் ஃப்ரீ கன்சல்டேஷன். ஸோ அங்கேயே நீங்கள் கொஸ்டின்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக். லாஸ்ட் கெமிக்கல் எண்டோஃபின்ஸ். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பெயின் கில்லர்ஸ். உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஒரு இன்ஜுரி வரும்போது வரக்கூடிய பெயின் கில்லராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா இந்த ஒரு கெமிக்கல் கிரியேட் ஆகும்போது அது வந்து உங்களுக்கு பெயின் கில்லராக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது, உங்கள் பெயினோடைய வலியை உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த ஒரு கெமிக்கல் பார்த்துக்கும். அண்ட் ரொம்ப ஃபன்னியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. நீங்கள் வந்து மியூசிக் வந்து இப்போ கேட்குறீங்க அப்படிங்கும்போது இட்ஸ் சம்டைம்ஸ் ஐ கேன் ஃபீல் தட் நான் மியூசிக் கேட்கும்போது என்னுடைய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். சம்டைம்ஸ் நான் என்னோட பெயினை வந்து மறந்து அந்த மியூசிக் கேட்டுருப்பேன். இஃப் ஐ ரியலி லைக் த மியூசிக், அந்த பெயினை மறந்து நான் வந்துட்டு அந்த மியூசிக்கை கேட்டுட்ருப்பேன். நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கமெண்ட் பிலோ. ஐ எம் ஜஸ்ட் கியூரியஸ் டு see those comments. ஸோ இந்த கெமிக்கல் ஜென்ரேட் ஆகிறதுக்கு மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் மியூசிக், மெடிடேஷன் அண்ட் நம்ம நிறைய சிரிக்கிறோம் அப்படின்னா இந்த கெமிக்கல் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். இதன் மூலயமா நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படிங்க நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். தீஸ் ஆர் த 4 chemicals, these are the 4 advantages of those chemicals. ஸோ இதை பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சயின்ஸை எப்படி நம்ம ப்ராப்பராக நம்ம கோல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணணும். ஒவ்வொரு பர்சனுக்கும் இந்த ஒரு அனலைஸ் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும், டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். பட் there is a சொல்யூஷன். நிறைய குட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய விஷயத்த அவங்க ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதில் எந்த ஒரு சிஸ்டம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வீடியோஸாக மேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயே நான் எடுத்த நோட்ஸை வச்சு தான் இப்போ உங்களுக்கு அந்த சிஸ்டம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சிஸ்டம்னா என்ன? நான் இப்போ காலைல நாளைக்கு 6 மணிக்கு எந்திரிக்க போகிறேன். எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட கோல் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்படின்னா நாளைக்கு 6 மணிக்கு எந்திரிப்பேன், எந்திரிச்சு உட்காந்துருப்பேன். அடுத்து ஒரு 1/2 hour வந்து நான் என் கூட சண்டை போட்டுட்ருப்பேன். எனக்கு ஆஃபீஸ் 9 மணிக்கு தான் இருக்குது, 3 மணி நேரம் என்ன பண்ண போகிறேன்? சரி ஓகே, நான் ஜிம் போகலான்னு பிளான் பண்ணாலுமே 1 hour தான் நான் ஜிம் போக போகிறேன். மீதி 2 hours இருக்கே, நான் ஜஸ்ட் அப்படியே போய் ஸ்லீப் பண்ணிட்டு வந்தேன், ஒரு 10 minutes ஸ்லீப் பண்ணேன், ஒரு 15 minutes ஸ்லீப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ளே சண்டை போட்டுட்ருப்பேன். சண்டை போட்டுக்கிட்டே ஒரு இடத்துல ஐடியலாக இருப்பேன் அண்ட் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி இல்லாமல் நான் ப்ராப்பராக செட் பண்ணுறேன். நான் 6 o'clock எந்திரிக்க போகிறேன், 6:30 ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஜிம் போகிறதுக்கு ஜிம்மை வந்துட்டு 6:30 கன்ஃபார்மாக ரீச் ஆகிருப்பேன். 6:30 to 7:30 நான் ஜிம்மில் இருப்பேன். 7:30 நான் வந்ததுக்கப்புறம் எனக்கான ஃபுட்டை நான் குக் பண்ணுவேன் 8 o'clock வரைக்கும். அண்ட் தென் நான் 8:30 ரெடி ஆகி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு டைரெக்டாக ஆஃபீஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் போய் படுக்கலாம், இல்லை 15 minutes போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற தாட்டை திங்க் பண்ணுறது கூட டைம் அப்படிங்கிறது இருக்காது. தட்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் சிஸ்டம். கூல்.
இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேஷன். நம்ம மோட்டிவேட் ஆகுதுங்கன்னா, நான் இப்போ போட்டிருக்கமே நிறைய வீடியோஸை பார்த்துட்டு இல்லை வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனான வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நாளைக்கு போகிறேன்டா ஜிம்முக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். போயிட்டு ஒரு 1 வீக் போவோம், பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபுல் பொட்டன்ஷியலாக ஒர்க் பண்ணுவோம். அடுத்த செகண்ட் வீக்கில் பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் டயட் இருக்கும், இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஒரு நாளையும் ரெஸ்ட் எடுத்துக்கூடாது, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பிரியாணியாக சாப்பிடக்கூடாது, வாழ்கிறது எதுக்கு, சாப்பிட்றதுக்கு தானே, ஸோ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதில் 50% தான் இருக்கும். ஜிம் போவோம், பண்ணுவோம், அந்த டயட் இருப்போமான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் ஜிம் போயிட்டோமே, இன்றைக்கி நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறோமே அந்த பிரியாணியை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி திருப்பி பிரியாணியை சாப்பிடுவோம், நாளைக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிப்போம் அப்படின்னா பிளான் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டே போவோம், திருப்பி அதேமாதிரி பிரியாணி சாப்பிடுவோம். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 5 days போயிட்டு இருந்தது 3 days மாறும், அடுத்த ஒரு 1 day மாறும், அப்படியே 1 month வந்துட்டு ஜிம் போகிறதே ஸ்டாப் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சடன் ஸ்பைக்கில் உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னா தட் ஒன் ஹெல்ப்ஸ் யூ. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கான மோட்டிவேஷனை நமக்குள்ளே தேட ஆரம்பிக்கணும். என்ன ப்ரோ பூமர் மாதிரி பேசுகிறீங்க? நோப், சயின்ஸ் பிஹைண்ட் தட். ஸோ ஹவு டு ஃபைண்ட் மோட்டிவேஷன் இன் அவர் செல்ஃப்? செட் ஸ்மால் கோல்ஸ். ஸோ நான் இப்போ வந்து 1 yearக்குள்ளே நான் 6 pack வைக்க போகிறேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்க நான் ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு 110 kg இருக்கேன், நான் வந்து 85 kg மெயின்டைன் பண்ணி அதில் மசில் நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 1 வீக்கில் நான் எவ்வளோ கிராம்ஸ் வந்து கம்மி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கோலாக செட் பண்ணி அந்த 1 வீக்கில் நாளைக்கு நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற நான் ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா we can achieve it. ஸோ ஒன்ஸ் நான் வந்துட்டு ஒரு 1 week ட்ரை பண்ணுறேன், அதை அச்சீவ் பண்ணிட்டேன், செகண்ட் வீக் ட்ரை பண்ணுறேன், அச்சீவ் பண்ணுறேன், வாவ் சூப்பர் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது தேர்ட் வீக் நான் அதை மெயின்டைன் பண்ண முடியல, வெளில போயிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன், என்னோட டயட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா தட்ஸ் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்தமாதிரி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் நம்ம இந்த விஷயம் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ட்ராக் பண்ண ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கும் போது 110 kg இருந்திருப்போம், இப்போ நம்ம மேபி 95 kg 98 kg இருந்திருப்போம். ஏன்னா 1 வீக் நம்ம விட்டுருப்போம், மீதி 2 weeks வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம வெயிட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ட்ராக்கை பார்த்து நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். தட்ஸ் ரியல் மோட்டிவேஷன். தட் ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் அ கோல். இது நம்ம நிறைய விஷயத்தை டிஃபைன் பண்ண நம்ம வந்து ஒரு கோர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இல்லை புது ஸ்கில் வந்து லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா யூ ஹேவ் டு ட்ராக் எவ்ரி திங். இன்றைக்கி நான் என்ன லேர்ன் பண்ணேன், நான் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ட்ராக் பண்ண வந்தோம் அப்படின்னா நம்மளாட்டி இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சர்டன் சுச்சுவேஷனில் நம்ம இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிப்போம். அந்தமாரி மூவ் ஆகும்போது வர மோட்டிவேஷன் தான் ரியல் மோட்டிவேஷன். ஸோ டோன்ட் ஜஸ்ட் சிம்ப்ளி வாட்ச் தோஸ் மோட்டிவேஷன் வீடியோஸ் அண்ட் கெட் சம் ஹைக்ஸ் அண்ட் டோபமின் வந்ததுக்கப்புறம் அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி திருப்பி விட்டிங்கன்னா that won't help. But the motivation videos really helps you. அது நான் ஹெல்ப்பே பண்ணான்னு சொல்ல, அதை டிபெண்ட் பண்ணி மட்டுமே இருக்காதீங்க. ஃபைண்ட் மோட்டிவேஷன் ஆன் யோர் செல்ஃப். ஸோ சயின்ஸ் வந்து இது பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது? டோபமின். நீங்கள் ஒரு விஷயத்தை 1 வீக்கில் வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் டேக் சம் ப்ளஷர். லைக் வந்து இந்த ஹோட்டலில் எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும், நான் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அந்த பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வீக் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. ஃபஸ்ட் வீக்கில் அந்த 4 daysலேயே பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் 6 days வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள். தேர்ட் வீக்கில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கண்ட்ரோல் யுவர் டோபமைன். அண்ட் டோபமைன் வந்து கரெக்டான ஒரு வேலை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், அதுக்காக ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்கல, அதுக்காக ஒரு ரிவார்ட் கிடைக்கல அப்படின்னா தட்ஸ் ரியலி போர்ட். அந்த போர்ட்னாலே உங்களுக்கு வந்து டிமோட்டிவேஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ யூஸ் த டோபமைன் இன் அ ரைட் வே. நம்பர் 2, டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு ஃபோக்கஸ் இல்லை, நம்மளாடி ஃபோக்கஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய தாட் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் படிப்பாளிகளுக்கு செட் ஆகிற ஒரு விஷயம், நம்மளுக்குலாம் செட்டே ஆக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நல்ல மார்க் வந்து ஸ்கூலில் காலேஜில் எடுத்துருப்போம் அப்படி திங்க் பண்ணிட்டு இருப்போம். தட் டசன்ட் மேக் சென்ஸ். எவ்ரி ஒன் கேன் ஃபோக்கஸ். இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியும், நம்மளாட்டி எவ்வளோ நம்மளுடைய ஃபோக்கஸ் டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் ப்ராப்ளமே. தெர் இஸ் ஒன் குட் புக் கால்டு டீப் ஒர்க். ஸோ அந்த புக்கில் வந்துட்டு இதை பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு 10 நிமிஷமாக இருந்தாலுமே அதை நீங்கள் டீப் ஒர்க் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1 hour பண்ணக்கூடிய ஒர்க்கை நீங்கள் அந்த 10 நிமிஷத்துலேயே முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இஃப் யூ ரியலி வாண்ட் யூ கேன் பை அண்ட் ரீட் தட் புக். இஃப் யூ வாண்ட் ஐ வில் கிவ் தட் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் அந்த 10 நிமிஷம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 10 நிமிஷத்தில் நான் வந்து இந்த கோலை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். லைக் வந்து நான் ஒரு சின்ன ஒரு எடிட்டிங் பண்ண போகிறேன், வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 10 நிமிஷம் அந்த வீடியோவை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோல் செட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோல் சக்ஸஸ் ஆகிற ரேட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். அதையும் நான் அந்த புக்கில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், விஷுவலைசேஷன். ஸோ இந்த விஷுவலைசேஷன் எப்படி இருக்கும்னா நான் 10 நிமிஷம் ஒர்க் பண்ண போகிறேன், அது எந்த இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ண போகிறேன், என்ன விஷயத்தை ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன். லைக் வந்து நான் என்னோடய ஃபைல்ஸ்லாம் மூவ் பண்ணி என்னுடைய ஃபோல்டரில் போட்டுட்டு என்னோட ஆடியோ ஃபைல்ஸ் தனியாக மூவ் பண்ணி என்னோடய ஃபோல்டரில் போட்டுட்டு அதை அப்படியே எடிட்டிங் சாஃப்ட்வேரில் மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணதுக்கப்புறம்
ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இம்ப்ராப்பர் கட்ஸை நான் ப்ராப்பராக கட் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் அனிமேஷன் ஆட் பண்ணணும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணணும், அண்ட் என் வாய்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் பிளான் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா ஐ கேன் எக்ஸிக்யூட் தட் வெரி ஃபாஸ்ட். அது இல்லாமல் நான் 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்தனா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணுவேன். திங்க் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் ஆகிடும். அதனால் என்னோடய கோலை ரீச் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய கோலை ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பேட் மைண்ட் செட் வந்து எனக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அது எனக்கு திருப்பி டிமோட்டிவேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ விஷுவலைசேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் 10 மினிட் டீப் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நெக்ஸ்ட் டே 20 மினிட் 30 மினிட்னு சொல்லி பர் டே 2 ஹவர்ஸ் நீங்கள் டீப் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே எண்ட் ஆஃப் தி இயரில் நீங்கள் எவ்வளோ கோல் செட் பண்ணிங்களோ அதை தாண்டி நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இந்த டீப் ஒர்க் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 கெமிக்கல் பைப்லைனையும் நீங்கள் பார்த்துக்கணும், செரோட்டோனின் அண்ட் ஆக்சிடோசின். ஸோ இவங்க 2 பேரும் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு லோன்லினஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் ஆன்சைட்டி வரும், டிப்ரெஷன் வரும். அதனால உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் தாட் ஏதோ தப்பான ஒரு நெகட்டிவான ஒரு தாட்க்கு போக ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு நெகட்டிவிட்டி வரும். ஸோ ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த 2 கெமிக்கல் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் 3rd பாயிண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 3rd ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன். ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற வேர்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புதுசாக இருக்கும். ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னா நான் இன்றைக்கி நான் ஹோம்ஒர்க் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஹோம்ஒர்க் புக்கை எடுத்து வச்சுட்டு இன்றைக்கே முடிக்கணும், இன்னும் 2 நாள் லீவ் இருக்கே, நாளைக்கு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டோம் அப்படின்னா தட்ஸ் ப்ரொக்ராஸ்டினேஷன். இது நம்ம நிறைய விதத்தில் பண்ணியிருப்போம், நிறைய இடங்களில் பண்ணியிருப்போம். ஜிம் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கோர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு ஷாப்பில் போயிட்டு ஏதோ ஒரு பொருளை வாங்குறதா இருக்கட்டும், நம்ம நாளைக்கு பண்ணிப்போம் சொல்லி தள்ளி போட்டு போயிட்டே இருப்போம். இதை நம்ம எதனால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுப்போம். பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு டிசிப்ளின் இல்லை, நம்மள்ட்ட ஒரு ஃபோக்கஸ் இல்லை, அதனால தான் நம்ம அதை பண்ண மாட்டோம், தள்ளி போட்டே இருக்கோம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்போம். பட் தட்ஸ் நாட் த ஒன்லி ரீசன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இட்ஸ் நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் மென்டல் ஹெல்த், இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபிசிக்கல் ஹெல்த் ஆல்சோ. நீங்கள் ரொம்ப ஆக்டிவான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா மேபி உங்கள் ஃபேமிலியில் ஒரு பர்சன் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஒரு வேலைக்கு போவாங்க. நம்ம இது இல்லாமல் என்ன பண்ணலாம், இதை பண்ணாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸே உங்களுக்குள்ள வராது. நம்ம ஃபஸ்ட்டு குதிரைக்கு கடிவாளம் கட்டினமே நான் அந்த வேலையை முடிச்சா நெக்ஸ்ட் வேலைக்கு நான் போக முடியாது, அந்த வேலையை முடிக்கல அப்படின்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அப்படிங்கிற தாட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபிசிக்கலி ஆக்டிவ். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அது மாதிரி ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்க பர்சன் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. தட்ஸ் வை த ஓல்ட் ஏஜ் டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க சும்மா இருக்கதே பிடிக்க, ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிம்பாங்க. இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற மென்டல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ஒரு முக்கியமான விஷயம். இதனால் என்ன பண்ணணும்னா you have to go gym, you have to physically active. அப்போ தான் இந்த procrastination அப்படிங்க நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் மென்டல் ஹெல்த் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த 2 கெமிக்கல்ஸ் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஃபாலோ சம் குட் ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன், எந்த ரொட்டீனாக இருந்தாலும் டெய்லி ஒரு ப்ராப்பரான ரொட்டீன் அப்படிங்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும். லைக் இப்போ செரோட்டோனின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சரான பிளேஸில் நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா செரோட்டோனிக் கெமிக்கல் அதிகமாக கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ மார்னிங் நம்ம 9 o'clock எந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம 6 o'clock சீக்கிரமாக எந்திரிக்கணும். ஸோ அந்த சர்க்கேடியன் ரிதம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி காலையில் எந்திரிச்சு அந்த சன் செட்டில் சின்ன ஒரு வாக் போகணும். ஒர்க் அவுட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு வாக் போனோம் அப்படின்னாலே தட் ஹெல்ப் யூ டு ஜென்ரேட் செரோட்டோனின். ஸோ அதனால் உங்கள் ஆன்சைட்டி கம்மியாகும், டிப்ரெஷன் கம்மியாகும். அண்ட் அதே மாதிரியே நான் காலைல போகிறேன், நான் போகிறது தனியாக இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா யூ ஹேவ் டு பி வித் சம்மன். ஸோ உங்கள் லோன்லினஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். இல்லைனா புதுசாக ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் காலைல போனீங்க அப்படின்னாலே நிறைய அங்கிள்ஸ்லாம் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. whoever it is, you can go and talk with them. You can learn a lot. அது டிசிப்ளினாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்கள் லோன்லினஸையும் நீங்கள் கிக் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா தட் ஹெல்ப்ஸ் யூ டு அச்சீவ் அ கோல் அண்ட் கிக் அவுட் த ப்ரொக்ராஸ்டினேஷன். அண்ட் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் என்ன, என்னுடைய நைட் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா யூ கேன் கமெண்ட் பிலோ. ஐ மேக் அ செப்பரேட் வீடியோ ஆன் தட். ஐ திங்க் தட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. மேபி இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை பற்றியும் நான் நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட். இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு நினச்சேன். அண்ட் இந்த கெமிக்கல்ஸ் பற்றி நான் லேர்ன் பண்ணும்போதும் ஐ லேர்ன்ட் அ லாட். உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் ஆல் யூ கெட் சக்ஸஸ் இன் திஸ் இயர். ஸோ ஹாப்பி நியூ இயர். It's 1 month late, still Happy New Year. Thanks for watching this video. See you next video. Bye.